ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த என்ன பார்க்க போகிறேன்னா, சின்ன சின்ன டிப்ஸு, குட்டி குட்டி சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கிச்சனில் நம்ம வேலை செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி நம்ம செய்யும்போது, பூரிக்கு நம்ம மாவு பிணையும் போது கொஞ்சமாக ரவையும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாக பிசையாதீங்க. சப்பாத்திக்கு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் லேசாக பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைக்கிங்க. அப்போ தான் ஆயில் குடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பூரிக்கு பிசையும் போது தேய்க்கும் போது நம்ம வந்து மாவு போட்டு தேய்க்காமல் ஆயில் போட்டு தேய்ங்க. நம்ம வந்து சப்பாத்தி இப்போ தேய்க்கும் போது மாவு மேலே தூவி அப்புறமா தேய்ப்போம். அப்படி தேய்க்காதீங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா நீங்கள் பூரி சுடும்போது பூரியில் வந்து அந்த எண்ணெய் வந்து கருப்பாகாமல் நல்லா பளிச்சுன்னே இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அந்த கலர்லேயே இருக்கும். நம்ம மாவு தேய்ச்சி போட்டு தேய்க்கிறனால எண்ணெய் வந்து ரொம்ப கருத்து போயிடும் அந்த மாவெல்லாம் பட்டு. அதனால் அப்படி தேய்க்காதீங்க. நம்ம தேய்க்கும் போது நல்லா ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. ரவுண்டு ஷேப்பில் ஏதாச்சும் நம்ம தேய்க்கும் போது ஓட்டை விழுந்துருச்சுன்னா அது அந்த பூரி அந்த தேய்ச்ச மாவு எடுத்து மறுபடியும் உருண்டை பண்ணி மறுபடியும் தேய்ங்க. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் ரொம்ப குடிக்கும். நல்லா புஷ்ஷுன்னு வராது. ஆயில் போய் உள்ளே இழுத்துக்கும். அதனால் நல்லா புஷ்ஷுன்னு வரணுன்னா நல்லா ரவுண்டில் நல்லா ஓட்டை இல்லாமல் சூப்பராக தேய்ங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப லேசாக தேய்க்காங்க. கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிங்கன்னா தான் திக்காக தேய்ச்சா தான் நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு வரும் பூரி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேய்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. நம்ம தேய்க்கும் போது நம்ம பூரிக்கு மாவு பிணைஞ்சி நம்ம முடித்ததுமே அந்த மாவில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தான். இந்த டப்பா வந்து நம்ம வந்து சிங்கிளெல்லாம் பாத்திரம் கழுவுவோம். அதுலேருந்து எச்சு தூக்கி போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருப்போம். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு கவரை போட்டுக்குங்க. நம்ம கடையிலலாம் வாங்கிட்டு வருவோம்ல, அந்த கவரை போட்டுட்டு நம்ம சிங்கிளாக பாத்திரம் கழுவும்போது வர்ற எச்சு ஏதாவது சின்ன சின்ன குப்பைங்க எல்லாம் இது உள்ளே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவி முடித்ததும் இல்லாட்டி ஒரு காலைல போட்டு வச்சிங்கன்னா சாயங்காலமாக கூட எடுத்து நீங்கள் அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடலாம். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கைக்கு கை போடுற மாதிரியும் இருக்கும். கிச்சனில் கண்டிப்பாக சிங்கு பக்கத்தில் இதை வச்சுக்கோங்க. நமக்கு எந்த குப்பை சேர்ந்தாலும் அதில் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கவரோட தூக்கி தூர போட்டுக்கலாம். அதனால் இது வந்து டபுள் யூஸ் ஆகும். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சோப்பு வாங்கியிருப்போம். அந்த சோப்பு கவரெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தூர போடாதீங்க. அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சோப்பு கவரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சோப்பு கவரில் இருக்க வாசம் வந்து நம்ம இதுக்கு வந்து நல்லா மடிச்சுக்குங்க. நாளாக மடிச்சுக்கிட்டு நம்ம கட்ட போகிறோமில்ல அந்த பீரோவில் நம்ம மடித்து வச்சுருப்போம்ல அந்த புடவைக்கு நடுவில் இதை வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா நம்ம வந்து சோப்போட வாசம் வந்து அந்த புடவை ஃபுல்லாக நல்லா வீசும். அதனால் புடவையும் நம்ம கட்டுறப்ப நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வந்து வாசம் இருக்குதுன்னே நீங்கள் அந்த கவரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தூர போட்டுட்டு கூட வேறு கவர் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ணுறப்ப. அதனால் நீங்கள் சோப்போட கவரை கண்டிப்பாக தூக்கி தூர போடாதீங்க. அதேமாதிரி இந்த பீரோவுக்கு நடுவில் கூட நீங்கள் வச்சு விடலாம் அந்த சோப்பு கவரெல்லாம். இந்த மாதிரி சேரீக்களை வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏதாவது அவசரமாக காலைல சமைச்சிட்ருப்போம். டக்குன்னு நமக்கு வந்து குக்கரை திறக்கணுன்னா ரொம்ப ஆவி அடங்காமல் இருக்கும். அப்படி வந்து அந்த ஆவி போகிறதுக்கு ஈஸியான டிப் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 3 விசில் விட்டுறீங்கன்னா அதில் கூட ஒரு விசில் விட்டுருக்குங்க. 4 விசிலாக விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. உடனே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் போய் அந்த ஆவிலாம் டக்குன்னு இறங்கிடும். பாருங்கள், நான் இப்படி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஆவி வருதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக விசிலை தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவி அடங்கியிருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடியை திறங்க. சூப்பராகிடுச்சு. நான் வந்து வேர்க்கடலை தான் வேக வச்சேன். கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தான் வேக வச்சேன். கொஞ்சம் ஸ்பீடாக தேவைப்பட்டுச்சு. பசங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கூட ஒரு விசில் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக கரெக்டான பக்குவம் வந்துடும். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன்லாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு நைட்டு வந்து தொடச்சி எல்லாமே எடுத்து வச்சுருப்போம். ஆனால் வந்து அதுக்கப்புறமா குட்டி குட்டி எறும்பு, குட்டி குட்டி கரப்பான்பூச்சி நம்ம இடையில வந்து நீங்கள் கிச்சனை திறந்து பாருங்களேன், குட்டி குட்டி கரப்பான்பூச்சி நிறைய வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து கிச்சனும் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து இது நல்லா கிச்சனை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு நமக்கு எப்போவுமே நைட்டு வந்து நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து பூச்சி வராமல் இருக்கும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அந்த பவுலில் நம்ம இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக பச்சை கருப்பூரம், அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பவுலில். இந்த பச்சை கருப்பூரம் சேர்க்கறதுனால அந்த கிச்சனும் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டாலே போதும். அந்த பச்சை கருப்பத்தை நல்லா பொடி பண்ணி கையில் நசுக்கினாலே நல்லா உங்களுக்கு பொடி ஆகிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் லைட்டாக கிச்சன் மேலே நல்லா தெளித்து விட்டுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். குட்டி குட்டி பூச்சி, குட்டி குட்டி எறும்புகள்லாம் வரவே வராது. கிச்சன் வந்து நம்ம பேட் ஸ்மெல் அடிக்காமல் நல்லா வந்து நல்லா நறுமணமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டி குட்டி எறும்பு, குட்டி குட்டி பூச்சி வர்றவங்களுக்கு இது வந்து டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் யூஸ் ஆச்சுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போம். ரசம் நம்ம வைக்கும்போது ரசத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. அப்படி கொதிக்க விடாமல் சிம்மில் வச்சு மேக்ஸிமம் வந்து ரசம் கை ஸ்பீடில் வைக்காமல் சிம்மில் வச்சு நீங்கள் ரசம் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எந்த ரசம் வச்சாலும் சரி சிம்மில் வச்சு நீங்கள் ரசம் சூடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா செமையான ரசம் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வைக்கும்போது சிம்மில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம பசங்கள்லாம் போடுற ஷூ தாங்க எடுத்திருக்கேன். அது எப்படி தான் இது பண்ணாலும் அந்த ஒயிட் கலர்லாம் செம அழுக்காகி வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை வந்து நம்ம வந்து தண்ணி இல்லாமல் சோப்பு இல்லாமல் மழை டைம்லலாம் நம்ம கழுவி வச்சா காயவே காயாது. இந்த மழை டைம் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரேசர் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஒயிட்டான இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த வச்சு எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நான் இதை தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மழை டைம்லலாம் நம்ம கழுவி வச்சா காயாது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம பொரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த குட்டி குட்டியாக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் காய் சீவுறதுல சீவி அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துருக்கிறேன். அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நல்லா வச்சுருங்க. 1/2 மணி நேரத்தில் இந்த மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே காரம் எல்லாமே நல்லா கலந்து வந்த பிறகு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். நம்ம மீனெல்லாம் வறுப்போம்ல அது மாதிரி தோசைக்கல்லில் போட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். see you.